Hey guys, welcome back. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா Realme Narzo சீரிஸ்ல Narzo 20, 20A and 20 Pro இந்த மூணு மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அண்ட் Flipkartல இந்த Realme Narzo 20 சீரிஸோட பேனர் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதி லான்ச் ஆக போறதா வந்து அஃபிஷியலாவே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோல இந்த Realme Narzo 20 Pro இருக்குல்ல அந்த மாடல்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதோட பிரைசிங் என்ன ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் Realme 7 and 7 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கலாமா அப்படின்னா இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற Realme Narzo 20 சீரிஸ்க்கு வெயிட் பண்ணலாமா, அதையும் சேர்த்தே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் கூடவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கும் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த Realme Narzo 20 Pro இருக்குல்ல, ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட Realme 7 வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு விஷயத்த மட்டும் கம்மி பண்ணி இன்னொரு விஷயத்த அதிகமாக ஆக்கியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே தான். அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3யும் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட Realme 7 டிஸ்பிளே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா MediaTek Helio G95 வந்து கொடுத்துருக்காங்க. சேம் Realme 7ல என்ன ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த G90T இருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு அப்கிரேடடான ஒரு மாடல் வந்து சொல்லிக்கலாம். இந்த G95 அப்படியே Snapdragon கூட எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G அண்ட் 730Gக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது ஒரு கேமிங் சிப் செட். பேசிக்கலாக இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், IS2 கிளாக் ஸ்பீட் 2.05 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். அண்ட் சிப் செட்டோட சைஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்ல எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன G90T உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 nm பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சேம் ப்ராசஸர் தான் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சைஸில் தான் இதுவும் இருக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் GPU பார்த்தீங்கன்னா Mali G76 MC4 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4500 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்லயும் 65 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்துரும்ன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மோட்ல கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். தென் அப்படி கேமரா சைட் வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கான்வெர்ட் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் தென் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டைப் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதை பற்றி இன்னும் லீக்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்போதைக்கு வந்து லீக்ஸ் படி இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 21ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. ஸோ இப்போ வரக்கூடிய 21 தான் Flipkartல அஃபிஷியலாகவே லான்ச் பண்ண போகிறாங்க. தென் இதோடைய ப்ரைஸிங் பார்க்குறப்ப இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB அண்ட் 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து லீக் படி. அண்ட் Realme 7 இதே ப்ரைஸிங்க்கு தான் வந்து Flipkartல செல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, அப்படியே சேம் Realme 7 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. என்ன ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா சைட் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சைடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. Realme 7ல உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வந்து வந்துடும். அண்ட் அது சோனி சென்சார் கூட. ஸோ அதில் கேமரா தாறுமாறாக இருக்கும். பட் இதில் Realme Narzo 20 Proல பார்த்தீங்கன்னா கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சென்சார்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு Realme 7ல 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருந்தது. பட் இந்த Narzo 20 Proல பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு மொபைலுக்குமே இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு கேமரா சைட் தாறுமாறா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme 7 வந்து சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமா இருக்கணும் 65 வாட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme Narzo 20 Proக்கு வந்து வெயிட் பண்ணலாம். பர்சனலா நீங்க Realme 7 வாங்குவீங்களா இல்ல Narzo 10 Pro வாங்குவீங்களான்னு எனக்கு கேட்டீங்கன்னா நான் Realme 7 தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராலா நல்லா இருக்கும். ஸோ நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த Realme Narzo 20 Proக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்களா இல்ல Realme 7 வாங்குவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி லேட்டஸ்டா லான்ச் ஆகக்கூடிய மொபைல் ஃபோன் அண்ட் கேஜெட் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.